ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்றைக்கு நான் உங்களுக்கு மேஷ்மெலோ வீட்டில் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். இன்றைக்கு தான் நீங்கள் இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்படியான தமிழ் ரெசிபீஸ் நீங்களும் வீட்டில் செய்ய ஆசைப்பட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நாங்கள் மேஷ்மெலோ செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். மேஷ்மெலோ செய்கிறதுக்கு நான் இன்றைக்கு சீனி 2 கப், ஐசிங் சுகர் 1/2 கப், கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், ஜெலட்டின் 30 கிராம், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதோட நான் தண்ணியும் கலரிங்கும் எடுத்துருக்கிறேன். மேஷ்மெலோவை நாங்கள் வெட்டும் போது அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கு 1/2 கப் ஐசிங் சுகரையும் 1/4 கப் கார்ன்ஃப்ளவரும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நான் அரைச்செடுக்க போகிறேன். மேஷ்மெலோ செய்கிறதுக்கு முதலே இது எல்லாத்தையும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு செய்ய தொடங்கணும். மேஷ்மெலோ செய்து முடித்த உடனே இந்த பவுடரை யூஸ் பண்ணித்தான் நாங்கள் மேஷ்மெலோவை டஸ்ட் பண்ண வேணும். இப்போ நான் 30 கிராம் ஜெலட்டின் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நான் 1/2 கப் ஹாட் வாட்டர் போட்டு கரைச்செடுக்கிறேன். ஒரு கட்டியும் இல்லாமல் இப்போ நாங்கள் இதை கரைச்செடுப்போம். ஜெலட்டின் தான் மேஷ்மெலோவுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கறது. ஜெலட்டின் இல்லாட்டி மேஷ்மெலோ செட் ஆகாது. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் இப்போ சுகர் மிக்சர் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற 2 கப் சுகரை ஒரு பேனில் போடுறேன். அதில் நான் 1 கப் தண்ணி ஊற்றி சீனி நல்லா கரையும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுறேன். நாங்கள் எந்த கப்பில் நாங்கள் சீனி மெஷர் பண்ணினோமோ அந்த கப்பில் 1/2 தண்ணி போட்டால் சரி. சுகர் மிக்சர் செய்கிற போது நாங்கள் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி சுகர் மிக்சர் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி எவாப்ரேட் ஆகி சுகர் மிக்சர் திக்காக தொடங்கி இருக்கு. மேஷ்மெலோவுக்கு சரியான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நாங்கள் இந்த சுகர் மிக்சரை காய்ச்ச வேணும். சரியான கன்சிஸ்டன்சி தான் இதில் முக்கியம். கொஞ்சம் கூட நேரம் கூடிட்டுதுன்னு சொன்னால் மேஷ்மெலோ கல் மாதிரி வந்துடும். சரியான கன்சிஸ்டன்சி வர முதல் நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் மேஷ்மெலோ ரொம்ப ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நூல் பதம் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த சுகர் மிக்சரை காய்ச்ச வேணும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படி கையில் எடுத்து ஒட்டும் போது ஒரு நூல் மாதிரி ஒட்டிக்கொள்ளும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. கவனம் இப்படி செய்யும் போது ரொம்ப சூடாக இருக்கும். கவனமாக பார்த்து செய்யுங்க. அல்லது நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் இந்த சுகர் மிக்சரை கொஞ்சமாக போட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி செய்யும் போது ஒரு சாஃப்டான பால் ஷேப்புக்கு வந்தால் அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூல் பதம் பார்த்து செய்யுங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஜெலட்டின் மிக்சரை இதோட சேர்க்குறேன். இப்போ நான் இந்த ஜெலட்டின் மிக்சரையும் சுகர் மிக்சரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு ஆற விடுறேன். அது ஆறிட்டு இருக்கிற அந்த 2 மினிட்ஸ் டைமில் நாங்கள் மேஷ்மெலோ செய்துட்டு இறக்குறதுக்கான பேனை ரெடி பண்ணுவேன். அதுக்காக நான் இன்றைக்கு ஒரு கிளாஸ் டிஷ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதில் எல்லா பக்கமும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு முதலே ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் பீட் பண்ணி முடித்தோடனே இறக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த மிக்சரை பீட் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீனான ட்ரையான பவுலுக்கு மாற்றுறேன். இன்றைக்கு நான் கிச்சன் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் இதை பீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஹேண்ட் மிக்சர் வேணுமென்று சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கலாம். நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணியும் இதை பீட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கான லிங்கும் கீழே இருக்கு. இப்போ நான் இதை மீடியம் ஸ்பீடில் வச்சு இந்த மிக்சர் ஒயிட் கலராக ஃப்ரோஸ்டி ஆகும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக மாறி ஃப்ரோஸ்டி ஆகி கொண்டு இருக்கு. இன்னும் சரியான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நான் இதை பீட் பண்ணி கொண்டு இருக்க போகிறேன். இப்போ எல்லாம் நல்லா பீட் பண்ணின பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மீன்ட், ஸ்ட்ராபெரி, ரோஸ் எசன்ஸ் சேர்க்கணுமென்றாலும் நீங்கள் இதை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பிடிக்கும் போது ஸ்லோ மோஷனில் ஒரு திக்கான ரிபன் மாதிரி விழணும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்படி வந்தது நாங்கள் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற கிளாஸ் டிஷ்ஷில் 1/2 ஊற்றுவோம். இன்றைக்கு நான் டபுள் கலர் செய்ய போகிறேன். அதுக்காகத்தான் நான் முதல்ல 1/2 ஊற்றுறேன். உங்களுக்கு கலர் சேர்க்க பிடிக்காட்டி நீங்கள் ஒயிட் கலராகவும் இதை செய்து கொள்ளலாம். மிச்சம் இருக்கிற 1/2ல் நான் இப்போ ப்ளூ கலர் சேர்த்து ஃபியூ செகண்டுக்கு பீட் பண்ணுறேன். கலர் எல்லாம் நல்லா சேரும் வரைக்கும் நான் பீட் பண்ணுறேன். இப்போ இதையும் நான் அதே கிளாஸ் டிஷ்ஷில் மேலே ஊற்றுறேன். இப்போ நாங்கள் இதை குயிக்காக செய்ய வேணும், இல்லாட்டி அது திக் ஆகிடும்.
இப்போ நான் ஸ்பச்சுலா ஒன்று யூஸ் பண்ணி ஈவனாக இருக்கிறதுக்காக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ நான் மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் ஐசிங் சுகர் மிக்சரை இதுக்கு மேலே நான் டஸ்ட் பண்ணி விடுறேன். இது நான் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 6 to 8 ஹவர்ஸுக்கு வைக்க போகிறேன். 8 ஹவர்ஸுக்கு பிறகு மேஷ்மெலோ நல்லா செட் ஆகியிருக்கு. இதை நான் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ நான் ஒரு கட்டிங் போர்டு எடுத்து அதுக்கு மேலே இந்த கிளாஸ் டிஷ்ஷை கவுத்து விடுறேன். ஆல்ரெடி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி வச்சிருக்கிறதால அது ஈஸியாக விழக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு மேலேயும் சைடு எல்லாமும் இந்த பவுடர் மிக்சரை டஸ்ட் பண்ணி விடுறேன். அப்போ தான் அது ஒட்டாமல் ஈஸியாக கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதோட நான் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நைஃப் எல்லாத்துக்கும் நான் இப்போ பவுடர் மிக்சரை தடவி விடுறேன். மேஷ்மெலோ செய்கிறது கொஞ்சம் மெஸ்ஸியான வேலை தான், ஆனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணும் போது ஒருவேளை ஒட்டினா நீங்கள் திரும்பவும் அந்த பவுடர் மிக்சரை தடவி விட்டுட்டு கட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நான் சின்ன சின்னனாக வெட்டி எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி கொள்ளலாம். இப்படி கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் திரும்பவும் ஒருக்கா இந்த பவுடர் மிக்சரில் தடவி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அது மேலே ட்ரை ஆகாமல் ஒட்டாமல் இருக்கும். இது ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் 10 டேஸுக்கு மேலே இதை வச்சு சாப்பிடலாம். ஆஹா, ஒரு அருமையான சாஃப்டான மேஷ்மெலோ ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டில் குறைஞ்ச பொருட்களை வச்சு நீங்களும் மேஷ்மெலோ செய்யலாம். இந்த டெக்ஸ்சரை பாருங்க, ரொம்ப ஸ்பான்ஜியாக வந்திருக்கு. இனி கடையில் வாங்குகிற மேஷ்மெலோக்கு குட் பை சொல்லிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை யூஸ் பண்ணி வீட்டில் மேஷ்மெலோ செய்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு மேஷ்மெலோ எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.